ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க எம்ஜிஆர். போன வீடியோவில் அந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவ் சாப்டர் 121 வந்து நம்மளோட ரெஃப்ரியஸை வந்து நோக்ஸ் குரூப்பை வந்து சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து கொல்ல வந்து பார்த்துருப்பாங்க. அதோட சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது, அதான் அந்த வீடியோவான அந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவ் சாப்டர் 122 வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரியான மான்காவா அதுக்கப்புறம் இந்த மாங்கா ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து பிடிக்குன்னா மறக்காம என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தான் இந்த மாதிரியான புது புது மான்காவா அதுக்கப்புறம் இந்த மாங்கா ஸ்டோரிஸை என்னோட சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன், உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியே. சரி வாங்க வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் சீனை சேட்டரன் அவளோட கன்னை வந்து யூஸ் பண்ணி யோமீராவை வந்து ஷூட் பண்ணிட்டு வந்து இருக்கிறா. யோமீரா வந்து அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா கன் ஷூட்ல இருந்து வந்து எஸ்கேப் வந்து ஆகி வானத்தில் வந்து ஒரு குதிரை மூலமாக வந்து பறந்துட்டு வந்து போயிட்டு வந்துருக்கிறா. சேட்டரன் வந்து என்ன சொல்கிறேன்னா இவ அந்த குதிரை மூலமாக தான் வானத்தில் வந்து பறப்பா போல இருக்கு, அப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சேட்டரன் அவளோட கன்னை வந்து யூஸ் பண்ணி யோமீராவோட குதிரையை வந்து கட்டி வந்து போடுறா நகராத மாதிரி. யோமீரா வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து இங்கேருந்து வந்து போ டோமா அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அந்த குதிரையோட பேர் வந்து டோமா. அப்போ வந்து சேட்டரன் மீரா கூட வந்து ஃபைட் பண்ண வந்து வரா. மீரா வந்து என்ன சொல்கிறேன்னா என்னோட உடம்பு தான் வந்து என்னோட ஸ்வாடே அப்படின்னு சொல்லும்போது, சேட்டரன் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த வாளை வந்து நான் வந்து உடைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். மீரா வந்து என்ன சொல்கிறேன்னா ஸ்கொயர் ஸ்கை ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீரா அவளோட ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணி சேட்டனோட கன்னை வந்து வெட்டுறா. அது வந்து ஃபுல்லாக வந்து வெட்டுறா, அதை நம்ம வந்து காட்டுறாங்க. அப்போ சேட்டடன் யோமீராவோட அட்டாக்லேருந்து வந்து தப்பிக்கிறதுக்கு அவளோட கன்னை வந்து கைவிடுறான். சேட்டடன் வந்து என்ன சொல்கிறேன்னா என்னடா இது, உன்னோட வெப்பன் வந்து நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, அதை நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சேட்டடன் வேகமாக வந்து போய் யோமீராவோட வயிற்றுலேயே வந்து பவர்ஃபுல்லாக வந்து உதைக்கிறான். இந்த அட்டாக் பட்டு யோமீராவோட உடம்பு ஃபுல்லாக வந்து ரத்தம் வந்து தெரிக்குது. அப்போ மறுபடியும் வந்து மீராவோட அட்டாக்கை சேட்டர்னை வந்து தடுக்கிறா, அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. சேட்டர்ன் வந்து என்ன சொல்கிறேன்னா உன்னோட தகுதியை நீ வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சடனாக வந்து ஆன் அந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து ஆகி சேட்டனை வந்து அடித்து வந்து பறக்க வந்து விடுறான். ஆண் வந்து என்ன சொல்கிறேன்னா நீ வந்து ஓகே தானே மீரா அப்படின்னு சொல்லும்போது மீரா வந்து என்ன சொல்கிறேன்னா ஓகே தான், நான் இப்போ வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன். ஆண் மறுபடியும் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டே வந்து சொன்னேன், ஒரு பாதிரியார்கிட்ட வந்து போய் ஃபைட் வந்து பண்ணாதுனே, நீ சொன்னால் வந்து கேட்டால் தானே அப்படின்னு சொல்லும்போது ரெஃப்ரியஸ் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா நமக்கு இப்போ ரொம்ப நேரம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது அப்போ வந்து நோக்ஸ் குரூப்பை வந்து சேர்ந்த பசங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே வந்து பிடிங்க, அவங்கள மட்டும் வந்து தப்பிக்க வந்து விட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லும்போது ரெஃப்ரியஸ் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா இப்போ நீங்கள் பழைய சாம்சங் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வேகமாக வந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆண் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அவனோட பவரை வந்து யூஸ் பண்ணி அவங்கள வந்து அட்டாக் பண்ண வந்து வர நோக்ஸ் ஆளுங்களை வந்து அட்டாக் பண்ணி வந்து பறக்க விடுறான், அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. மறுபடியும் வந்து நோக்ஸை சேர்ந்தவங்க வந்து என்ன சொல்கிறான்னா கவனமாக வந்து இருங்கடா அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து நெக்ஸ்ட் சீனில் சேட்டர்ன் வந்து மயக்கம் தெரிஞ்சு வந்து எந்திரிக்கிறான். சேட்டர்ன் வந்து என்ன சொல்கிறேன்னா உன்னை நான் வந்து விட வந்து மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சேட்டர்ன் வந்து ரொம்ப வந்து கோபம் வந்து ஆகி அவளோட கன்னை வந்து யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லாக வந்து ஷூட் பண்ணிகிட்டே வந்து இருக்கிறான். ஆன் யோமீரா ரெஃப்ரியஸ் வந்து ஷூட் பண்ணிகிட்டே வந்து இருக்கிறான். அப்போ வந்து இப்படி வந்து வர புல்லட்ஸை ரெஃப்ரியஸ் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவரோட பவரை வந்து யூஸ் பண்ணி வந்து தடுக்கிறான், அதை நம்ம வந்து காட்டுறாங்க. அப்போ மீரா வந்து சேட்டானோட அட்டாக் வந்து பட்டு ரொம்ப வழியில் வந்து ஓடிட்டு வந்து இருக்கிறான். ஆண் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா நீ வந்து ஓகே தானே மீரா, உன்னால் வந்து ஓடி வந்து வர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ சடனாக ரெஃப்ரியஸ் அவரோட பவரை வந்து யூஸ் பண்ணி மீராவோட காயத்தை வந்து ஹீல் பண்ணி வந்து குணமாக்குறாப்புல. மீரா வந்து என்ன சொல்கிறேன்னா இதை வந்து பார்த்து வா இது வந்து சூப்பராக வந்து இருக்குது, எனக்கு வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ரெஃப்ரியஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா பேச்சுவார்த்தையை வந்து அப்புறமேல வந்து வச்சுக்கலாம், வேலையில் ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ சடனாக வந்து ஒரு நோக்ஸை சேர்ந்த பாதிரியார் அவனோட பவரை வந்து யூஸ் பண்ணி ரெஃப்ரியஸை வந்து அட்டாக் வந்து பண்ணுறான். அதுவும் வந்து சைடில் இருந்து ரெஃப்ரியஸ் வந்து அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து எஸ்கேப் வந்து ஆகிறான், அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. ரெஃப்ரியஸ் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த டெக்னிக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த நோக்ஸ் பாதிரியார் அவனோட பவரை வந்து யூஸ் பண்ணி இரும்பு பில்லர்ஸ்லாம் வந்து தூக்கி வந்து கொண்டு வரான் நம்மளோட ரெஃப்ரியஸ் வந்து அட்டாக் வந்து பண்ணுறதுக்கு. ஆண் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா இவனை வந்து சமாளிக்கிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ரெஃப்ரியஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு நிமிஷம், பழைய சாம்சங் ரயில்வே ஸ்டேஷன் இடத்துக்கு போகிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே நல்ல வழி இப்போ. அப்போ மீரா வந்து என்ன சொல்கிறேன்னா ஓகே அப்படின்னு சொல்லும்போது ரெஃப்ரியஸ் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா யோ மீரா உன்னோட வேலையை வந்து காட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்போ மீரா இருக்கிற இடத்துல ஒரு ஓட்டை வந்து விழுகுது. மீரா வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த இடம் வந்து ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு வந்து போகிற இடம் போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நோக்ஸ் குரூப் ஆளுங்க இவங்களை வந்து கொல்ல வந்து வந்துக்கிட்டு வந்து இருக்கிறாங்க. அவனுங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள வந்து தப்பிக்க வந்து விட்டுறாதீங்களா போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது நெக்ஸ்ட் சீனில் அண்டர் கிரவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இடத்துல ரெஃப்ரியஸை வந்து துரத்திக்கிட்டு நோக்ஸ் குரூப் ஆளுங்க வந்து வந்துக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. அப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் சீனில் ஆக்சிலிக்கும் ரெஃப்ரியஸுக்கும் வந்து ஃபைட் வந்து நடந்துக்கிட்டே வந்துருக்கு. ரெஃப்ரியஸ் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா என்னை விட்டு வந்து தள்ளுங்க, வேகமாக இங்கேருந்து வந்து போங்க யோ மீரா ஆன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சேட்டரன்
அவரோட கன்னை வந்து யூஸ் பண்ணி கண்டினியூவாக வந்து ஆனையும் மீராவையும் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இடத்துல வந்து சுட்டுக்கிட்டே வந்து இருக்கிறா அவங்கள வந்து போட்டு தள்ளுறதுக்கு. ஆண் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓடிட்டு வந்து இருக்கும்போது 12 பாதிரியாளர்கள், 30 நம்பிக்கைக்குரியவர்கள், அப்புறம் வந்து ஒரு பிசோப்பு. ரெஃப்ரியஸ் அப்போ வந்து நெக்ஸ்ட் சீனில் ஆக்சுவலி கூட வந்து சோடா வந்து யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிகிட்டே வந்து இருக்கிறான். அதை நம்ம வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு வில்லன் ஆணோட இடத்துக்கு வந்து வரான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வந்து இருங்க, நானும் வந்து இங்கே வந்து வந்துட்டேன். அப்போ வந்து வில்லனை வந்து பார்த்து ஆணும் மீராவும் வந்து ஷாக் ஆகுறாங்க. ஆண் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் வந்து ரெஃப்ரி ஆர் தானே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ரெஃப்ரி ஆர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இடத்துக்கு வந்து வந்துட்டான். அதை நம்ம வந்து காட்டுறாங்க. ரெஃப்ரி ஆர் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது இதுதான் வந்து உங்களுக்கு கடைசி நாளாக வந்து இருக்கும்னு எனக்கு வந்து தோணுது. அப்போ வந்து ஆணையும் மீராவையும் வந்து நோக்ஸ் குரூப் ஆளுங்க வந்து சுற்றி வந்து வளைச்சிட்டாங்க தப்பிக்க முடியாத மாதிரி. நெக்ஸ்ட் சீனில் அந்த மாஸ்க் போட்டு வந்து இருக்கிற பாதிரியாளர் ரெஃப்ரியஸை வந்து அடித்து வந்து மயக்கம் போட்டு வந்து ஆணும் அதுக்கப்புறம் அந்த மீரா வந்து இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து வரான். அந்த மாஸ்க் போட்டிருக்க வந்து என்ன சொல்கிறேன்னா, சரி இப்போ வந்து ஓகே ஜின்மோரி அவன் வந்து எங்கே போனான், அவன் வந்து எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நெக்ஸ்ட் சீனில் யாரோ ஒருத்தங்க கம்போட வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வராங்க. அதை நம்ம வந்து காட்டுறாங்க. ஆண் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா இந்த சண்டை முடிவுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, ரெஃப்ரியஸ் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்படி வந்து நடிக்கிறதும் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் வந்து இருக்கு, லைட்னிங் பவர் ஆக்டிவேட் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்போ ரெஃப்ரியஸ் வந்து இருக்கிற இடத்துல மிகப்பெரிய வெளிச்சம் வந்து வருது. யாராலையுமே அப்போ வந்து எதையுமே வந்து பார்க்க வந்து முடியல. அதை நம்ம வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்மளோட ஜின்மோரி ஃபைனலாக வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் இடத்துக்கு வந்து வரான். ஜின்மோரி அப்போ வந்து அவனோட பவரை வந்து யூஸ் வந்து பண்ணுறான். அதாவது அவனோட தலையில் வந்து ஒரு கொம்பு மாதிரி வந்திருக்கும். அந்த பவரை வந்து யூஸ் வந்து பண்ணுறான். ஜின்மோரி அப்போ வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறான், யோய் வளருங்க இப்போ அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து ஜின்மோரியோட பவர் ரிலீஸ் வந்து ஆனதும் அந்த இடமே, அதாவது அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்கிற இடமே வந்து அதிர வந்து ஆரம்பிக்குது. அதை நம்ம வந்து காட்டுறாங்க. ஃபைனலாக நம்மளோட ஜின்மோரி வந்து என்ட்ரி வந்து ஆகிட்டான். அதோட வந்து இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் மான்காவா சாப்டர் 122 வந்து முடிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவான இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் மான்காவா சாப்டர் 123 வந்து நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அடுத்த ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் அடுத்த ஒரு ஸ்பெஷலான ஃபைட்டில்.